வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம். வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு வாசுகி. வாசுகி வள்ளுவபிரானின் மனைவி. ஞானம் நிரம்பியவள். பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு ஒத்த அறிவும் ஆற்றலும் சித்தம் நிறைந்திருந்தாள். முக்காலம் உணர்ந்தவள். ஞான கல்வியில் பாண்டித்யம் பெற்றவள். பதிவிரதையாக வாழ்ந்தவள். ஒரு முறை கணவன் வள்ளுவபிரானுக்கு உணவு பரிமாறிக்கொண்டு இருந்தாள். அந்த நேரம் வாசலில் பிச்சை எடுங்கள் என்ற குரல் கேட்டது. கணவனுக்கு பரிமாறிக்கொண்டு இருப்பதால் அதை பாதியிலேயே விட முடியாது என்பதால் கொஞ்சம் பொறுங்கள் என்றாள். வாசலில் பிச்சைக்கு வந்தவரும் காத்து நின்றார். வாசுகி கணவன் சாப்பிட்டு முடியும் வரை பக்கத்திலே நின்று பரிமாறினாலே தவிர விலகவில்லை. வாசலில் நின்றவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. மீண்டும் பிச்சை எடுங்கள் என்று அதட்டலாக கூறினார். வாசுகி பதிலே கூறாது வள்ளுவபிரான் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் பண்ணிவிட்டு தானமிட சாதம் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். வாசலில் நின்றவருக்கு அதீத கோபம். கண் சிவந்திருந்தது. விழியை உருட்டி பார்த்தார். அந்த பார்வை பேசியது. என்னை யார் என்று நினைத்தாய்? என் அருமை உனக்கு தெரியுமா என்பது போல் அவர் மனம் கண் மூலம் பேசியது. அதை உணர்ந்தாள் வாசுகி. சிரித்தபடி சாதத்தை போட நீட்டினாள். அவரோ பிச்சை பாத்திரத்தை நீட்டாது கோபத்தில் கொப்பளித்தார். உடனே வாசுகி, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா, இந்த மொழியை கொக்கோடு வைத்துக்கொள் என்று சாதம் போட முனைந்தாள். அவருக்கு தேள் கொட்டியது போல் இருந்தது. வரும் வழியில் வானில் பறந்து சென்ற கொக்கு ஒன்று இவர் மீது எச்சம் போட்டுவிட கோபத்தில் என் மீதா எச்சம் போட்டா என்று ஏறிட்டு கொக்கை பார்த்தார். கொக்கு பொசுங்கி வீழ்ந்தது. இது வருகின்ற வழியில் நடந்த நிகழ்வு. இவருக்கும் கொக்கிற்கு மட்டுமே தெரிந்தது. கொக்கோ இறந்து விட்டது. இவள் எப்படி இதை அறிந்தாள்? அதுவும் இசை தாளத்தோடு தன் பெயரை வேறு அறிந்து வைத்து கூறிவிட்டாளே. இவளுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லையே என்று பதறிவிட்டார். தான் பெரிய யோகியாக நினைத்தது நொடி பொழுதில் எல்லாம் உணர்ந்த ஞானி என்று தன்னை அடக்கி விட்டாளே என்ற அவமானத்தில் முகம் அஷ்டகோணலானது. என்று வாசுகி சைகை செய்தபடி சாதத்தை நீட்ட எந்த விதமான பேச்சுமின்றி பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு யார் தாயி நீ என்று இழுத்தார். திருவள்ளுவர் மனைவி வாசுகி என்றாள். அவர் ஆடி போனார். ஆம், ஞானம் நிறைந்திருந்தால், ஞானக்கண் திறந்திருந்தால் எந்த சூழலையும் தனக்கு சாதகமாக்கலாம். மண்ணில் வாழும் வரை ஞான சித்து ஒவ்வொருவருக்கும் வேண்டும். வாழ்வோம் வாழ்விப்போம்.